ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 4ஆம் வகுப்பு சமூக அறிவியல் இருக்கிற 3வது பருவத்தில் அலகு 3 குழந்தைகளின் உரிமைகள் மற்றும் கடமைகள் இதுக்கான புக் பேக் ஆன்சர் பார்க்க போகிறோம். அதுக்கு பேஜ் நம்பர் 130 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 130 பாருங்கள். ஃபஸ்ட் இது சரியான விடையை தேர்வு செய்க. ஃபஸ்ட்டு ஒன் வேர்ட் டேஷ் இந்திய சட்டத்திற்கு எதிரானது. ஆன்சர் ஆப்ஷன் ஆவணால் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தொழிற்சாலைகளில் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் வேலை செய்தல். அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன் வேர்ட் போலியோ சொட்டு மருந்து டேஷ்களுக்கு வழங்கப்படுகின்றன. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஈல கொடுத்துருக்காங்க பாருங்கள், குழந்தை. மூணாவது ஒன் வேர்டு ஒரு நாட்டின் விதிமுறைகளின் தொகுப்பே டேஷ் என்பர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஈல கொடுத்துருக்காங்க பாருங்கள், அரசியலமைப்பு. நாலாவது ஒன் வேர்டு பின்வருவற்றில் எது குழந்தைகளின் உரிமை இல்லை. ஆன்சர் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஓட்டுநர் உரிமம் பெறுதல். 4 ஒன் வேர்டுக்கு ஆன்சர் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து சரியாக தவறாக எழுதுக. ஃபஸ்ட் ஒன் வேர்டு போலியோ சொட்டு மருந்தை பெறுவது குழந்தைகளின் அடிப்படை உரிமை ஆகும். ஆன்சர் வந்து சரி. ரெண்டாவது ஒன் வேர்டு அனைத்து வயது குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரியான உரிமைகள் உள்ளன. ஆன்சர் வந்து தவறு. மூணாவது ஒன் வேர்டு 6 முதல் 14 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளும் வேலை செய்ய வேண்டும். ஆன்சர் வந்து தவறு. நாலாவது ஒன் வேர்டு குழந்தைகளை துன்புறுத்துவது தவறானது. ஆன்சர் வந்து சரி. அஞ்சாவது ஒன் வேர்டு குழந்தைகள் தவறான தொடுதலை அறிந்திருக்க வேண்டும். ஆன்சர் வந்து சரி. அடுத்து பொறுத்துக. ஃபஸ்ட் ஒன் வேர்டு பாருங்கள், சிறார் உதவி மைய. ஆன்சர் வந்து 1098. ரெண்டாவது ஒன் வேர்டு தடுப்பூசிகள். ஆன்சர் வந்து நோய்களிலிருந்து பாதுகாப்பு. மூணாவது ஒன் வேர்டு வாஸ்க்கு ஆன்சர் என்ன, சுகாதாரம். நாலாவது ஒன் வேர்டு குடிமகனுக்கு ஆன்சர் ஒரு நாட்டின் உறுப்பினர். அஞ்சாவது ஒன் வேர்டு குழந்தை தொழிலாளர். இதுக்கான ஆன்சர் வந்து சட்டவிரோதமானது. 4 3 5 2 1 ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்கள் உடலில் யாரும் தொடக்கூடாத 3 பகுதிகள் யாவை. இதுக்கு ஆன்சர் பேஜ் நம்பர் 127 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 127 நான் சொல்கிற மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. உடலில் எவரும் தொடக்கூடாத பகுதிகள் அப்படின்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு உதடுகள், மார்பு மற்றும் என் கால்களுக்கு இடையில். உதடுகள், மார்பு மற்றும் என் கால்களுக்கு இடையில். இந்த ஒரு இதை எழுதிட்டு அப்புறம் இந்த 3 இதை எழுதிக்கோங்க. இதான் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து செகண்ட் கொஸ்டின் குழந்தைகளாகிய உங்களுக்கு உள்ள பல்வேறு உரிமைகள் யாவை. இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 122 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 122 குழந்தைகளுக்கான 4 முக்கிய உரிமைகள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. அது 4 பாயிண்ட்ஸ் வரைக்கும். இதுதான் செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து மூணாவது கொஸ்டின் உயிர் வாழ்வதற்கான உரிமை குறிப்பு வரிக. இதற்கான ஆன்சரும் பேஜ் நம்பர் 122 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 122 2 பாயிண்ட்ஸாக நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து ஒவ்வொரு குழந்தைக்கும் குறைந்தபட்சம் அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து 4வது வரைக்கும் இருக்குது பாருங்கள், ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு உதவுகிறது. அது வரை குறிச்சிக்கோங்க. இது ஃபஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டு நான் கீழே எழுதியிருக்கிறது மட்டும் எழுதிக்கோங்க. வாஸ் திட்டமும் இதன் ஒரு பகுதியாகும். அந்த ஒரு வரியை மட்டும் செகண்ட் பாயிண்ட்டாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதான் வந்து 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்தது 4வது கொஸ்டின் பங்கேற்பதற்கான உங்கள் உரிமையை எப்போதாவது நீங்கள் பயன்படுத்தியிருக்கிறீர்களா விவரிக்கன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் சைட்லேயே எழுதிக்கோங்க. ஆம், எங்கள் வீட்டை புதுப்பிக்கும் பொழுது எவ்வாறெல்லாம் வண்ணம் பூச வேண்டும் என்று என் தந்தையுடன் விவாதித்து உள்ளேன். ஆம், எங்கள் வீட்டை புதுப்பிக்கும் பொழுது எவ்வாறெல்லாம் வண்ணம் பூச வேண்டும் என்று என் தந்தையுடன் விவாதித்து உள்ளேன். இதான் வந்து 4வது கொஸ்டினுக்கான ஆன்சர். இதை பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்து 5வது கொஸ்டின் உரிமைகள் முக்கியமானவை ஏன். இதுக்கு ஆன்சர் பேஜ் நம்பர் 131 எடுத்துக்கோங்க. 5வது கொஸ்டினுக்கு ஆன்சர் லாஸ்ட் பேஜில் எழுதிக்கோங்க. நாட்டின் ஒவ்வொரு குடிமகனின் பாதுகாப்பிற்காகவும் அவர்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவும் உருவாக்கப்பட்டதே உரிமைகள் ஆகும். எனவே உரிமைகள் முக்கியமானவை ஆகும். இதை பார்த்து அப்படியே உங்கள் புக்கில் வந்து எழுதிக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் 5வது கொஸ்டினுக்கான ஆன்சர். இதோட இந்த லெசனுக்கான புக் பேக் ஆன்சர்ஸும் பார்த்தாச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.